பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான், ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தான். தங்க குதிரை அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். தங்க குதிரை ஆஃபர் லான்ச் பண்ணிருக்கோம். 10 கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா. இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், பூந்தமல்லியில இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். பூந்தமல்லி தண்டலத்துல இருந்து தான் பெங்களூர் ஹைவே இருக்கு. இது ஹைவேக்கு பக்கத்துலயே வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு. சென்னையில இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டி யார் போட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லக் இருக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் வரைக்கும் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, ரூட் மேப் எல்லாமே போட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷனா வரப்போகுது. அது வந்து சின்ன இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குற பிரைஸை விட டபுள் இல்லைங்க, ட்ரிபிள் மடங்கு கூட சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வருது, மெட்ரோ வருது, ஹைவே இருக்குது, காலேஜஸ் இருக்கு. சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல இந்த பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்றாங்க, நெட்டிவேட் சாலை ஓப்பன் பண்ண போறாங்க. ஏர்போர்ட் போறதுக்கான மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டாப்பிங் வருது. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து இந்த எலெக்ஷன் முடிச்ச பிறகு ஸ்பீடா பண்ணுவாங்க. நம்மள நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி ஒரு 2 வருஷத்துல ஒரு 3 வருஷத்துல வந்து நம்மளுக்கு டபுளா கிடைக்கணும், ட்ரிபிளா கிடைக்கணும்லாம் எதிர்பார்ப்போம். ஏன்னா இது எதிர்பார்ப்பு வந்து மக்களோட இயல்பு தான், ஒரு மனிதனோட இயல்பு தான். இது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி முதல்ல எந்த இடத்துல இருந்தா அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்றேன் நானு. நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கா முதல்ல பார்க்கணும். அது இல்லாம நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே இருக்கு. இது ஹைவேக்கு பக்கத்துலயே வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு டெவலப்மெண்ட்டுக்கு காலேஜ் இருக்குது பாருங்க, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைட்ல இருக்கு. இதுவும் இல்லாம எனக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மீனாட்சி நர்சிங் காலேஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. முதல்ல வந்து சென்னையில இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டி யார் போட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லக் இருக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சென்னையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வழியில வந்து மெட்ரோ ரயில் வரப்போகுது. ஒன்னு விங்கோ டு ஏர்போர்ட் போறது, அதான் மவுண்ட் ரோடு அந்த மாதிரி டச்ல போறது. இன்னொரு டச்ல பாத்தீங்கன்னா விங்கோல இருந்து வடபழனி, கோயம்பேடு ஏர்போர்ட் அப்படி ஒண்ணு போறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாதவரம் வழியா ஒண்ணு வரப்போகுது. அதுவும் இல்லாம இங்க பூந்தமல்லிக்கும் வருது ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எங்கன்னு சொல்லவே இல்லை, பூந்தமல்லியில இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். பூந்தமல்லி தண்டலத்துல இருந்து தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா பைபாஸ் ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு 300 மீட்டர் போனீங்கனாலே உங்களுக்கு தண்டலம் மெட்ரோ ரயில் வரப்போகுதுங்க. மெட்ரோ ரயில் பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் வரைக்கும் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, ரூட் மேப் எல்லாமே போட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷனா வரப்போகுது. அது வந்து சின்ன இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குற பிரைஸை விட டபுள் இல்லைங்க, ட்ரிபிள் மடங்கு கூட சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, நீங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இவிபி இருக்குது. இவிபின்னு சொன்ன உடனே இன்னொரு ஞாபகம் வருது. இவிபி பாத்தீங்கன்னா வேல்ஸ் இன்ஜினியரிங் வந்து மூவிஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க தியேட்டர் முதல்ல சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே சரி முதல்ல தியேட்டர் வந்து இவிபில தான் போட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது. பஸ் ஸ்டாண்ட் வந்து மெட்ரோ வருது, ஹைவே இருக்குது, காலேஜஸ் இருக்கு. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஷிப்கார்டு ஒன்று இருக்குது, திருமலை ஷிப்கார்டு இருக்குது. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் போனீங்கனாலே ஒரு ஷிப்கார்டு வருதுங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துலயும் சரி, அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கிற இடத்துலயும் சரி, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன் இதோட வேல்யூ வந்து ஃபியூச்சர்ல பல மடங்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க லட்சத்துல வாங்குறது கோடியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்றாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பக்கத்துல ஐப்னு ஒரு ஸ்டார் பட்டன் வரும், அந்த ஸ்டார் பட்டனை கொடுத்துட்டு இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லி மகளே. நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காரு. ஹாய் பிரதர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெவலப் இருக்கும், எதுக்காக இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கும்? ஓகே, நம்ம ப்ராப்ஷலோட ப்ராப்பர்ட்டியில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த பார்க் ஆச்சின் தண்டலம்ல இருக்கு. எதுக்காக இங்கே நீங்கள் வாங்கணும்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர் ஆன் ரோட்ல இருக்கும். மற்ற கம்பெனி ஆன் ரோட்னா கொஞ்சம் உள்ள போகும், 800 மீட்டர் 700 மீட்டர் அந்த மாதிரி இல்லாமல் டேரக்ட் ஆன் ரோட் டச்சிலே நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இருந்து ஆன் ரோடுன்னு சொன்னோன்னே வெறும் ரோடு கிடையாது, சந்து உள்ள போற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது ப்ராப்பர் ஆன் ரோட்லேருந்து நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆர்ச் போட்டிருப்போம், அந்த ஆர்ச்லேருந்து நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆன் ரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் ஏறுமா ஏறாத டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆன் ரோட பொறுத்த வரைக்கும் எண்ட்லெஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ₹1 கூட உங்களுக்கு குறையாது, ஏறிட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் அப்ரிசியேஷன்
லொகேஷன் சுத்தி அவ்வளவு இருக்கு. அப்ரிஷியேட் ஆக உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இப்போ நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க நம்ம ப்ராப்பர்ட்டில, நீங்க கோடியில தான் நீங்க சிபி ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் உங்களுக்கு. நீங்க வந்து லட்சத்துல வாங்குறவங்களுக்கு கோடியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதுக்கான ரீசன்லாம் என்னென்னலாம் இருக்கு இந்த இடத்த சுத்தி? நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. காலேஜஸ் வந்து ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிங்ஸ் காலேஜ் இருக்கு, கவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பனிமலர் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்க்கு உங்களுக்கு நீங்க யோசிக்க வேணாம், எல்லா விசைட்ஸ்லயுமே இருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல அந்த பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து எதுக்காகனா நீங்க சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்காக. இந்த ஹைவேல போனீங்கன்னா மினிமம் 5 to 6 hours ஆகும் நீங்க டிராஃபிக்ல டோல்லாம் தாண்டி போறதுக்கு. அந்த ஹைவேல போனீங்கன்னா 3 hours பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகே, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்க ஏறினீங்கன்னா அடுத்தோட எண்டு வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம்ல தான் நீங்க இறங்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட் பேஸ் பண்ணி 30 minutes நீங்க அந்த 40 kilometer ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டோல் சர்வீஸோட எதுவுமே கிடையாது அந்த பிரிட்ஜ்ல. இது ஒரு மேஜர் அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் இன்னொன்று கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த மெட்ரோ ஒர்க் தான். Phase 3 வந்து நீங்க போர் டு பொந்தமல்லின்னு டெஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ட்ரையல் ரன் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்த Phase 4 வந்து நசரத்பேட்ல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும். பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான Phase 4 தான் நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 19 ஸ்டாப்பிங் வருது மொத்தமா. அதுல 6வது ஸ்டாப்பிங் தான் நம்ம தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம சைட்ல இருந்து 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரைட் சைடுல இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ 1 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.34 கிலோமீட்டர் தான். இந்த ரெண்டு மெட்ரோக்கும் இன் பிட்வீன்ல தான் நம்ம சைட் லான்ச் ஆயிருக்கு. ஓகே பிரதர், இந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு நம்ம இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டில வந்து 8 ஏக்கர் மொத்தமா டோட்டலா. 8 ஏக்கர்ல 164 யூனிட் இருக்கு. 164 யூனிட்ல 100 யூனிட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. 100 முடிஞ்சிச்சு. ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்றதுனால. ரிமைனிங் 50 பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. 50 பிளாட் தான் இருக்கு. லான்ச் ஆகி சீக்கிரமாவே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவ் ஆகுது. ஒரே ரீசன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அதனால தான் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு. என்னென்ன ரோட் எல்லாம் போட்டு இருக்கீங்க? 23 அடி ரோடு இருக்கு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடு, மேக்ஸிமம் பெரிய ரோடு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரோடு எந்த ரோட்ல பிளாட் வேணாலும் கிடைக்கும். ஃபேசிங்லயும் இருக்கு, பெரிய ரோட்லயுமே இருக்கு. 741 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 4800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அளவில் எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு, எல்லா ரோட்லயுமே நம்ம அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? எவ்வளவு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி? நம்மளோட அப்ரூவல் என்ன வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி 2 அப்ரூவலுமே வாங்கியிருக்கோம். குயின்ஸ்லாண்ட் வரைக்கும் சிஎம்டி லிமிட் வந்திருக்கு. நம்மளுக்கு இங்க மெட்ரோ ஒர்க் இன்னும் 1 year ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா காஞ்சிபுரம் இருக்கும் சிஎம்டி லிமிட்ல கொடுத்துருவாங்க. சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வந்தவொடனே ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ஏறும்ல, வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். டிடிசிபில இருந்து சிஎம்டிக்கு வரும்போது அதோட வேல்யூ வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல எவ்வளவு லோன் அரேஞ்ச் பண்ணி தரீங்க? லோன் வந்து நம்ம 90% வரைக்கும் லோன் நம்மளே ப்ரொவைட் பண்றோம் சார். 90% பேங்க் லோன் நம்ம டைப் இருக்கு. ஸோ நீங்க 10% மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். 10% எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்? பிளாட் பிடிச்சிருக்கு, நீங்க 1 lakh நீங்க புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்கலாம் போதும். அதை வச்சு நீங்க பிளாட் நீங்க வாங்கிடலாம். 1 lakhல 1 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பிளாட் வாங்கிடலாம். அதுக்கடுத்து நீங்க லீகல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மந்த்லி ஒரு இஎம்ஐ போனா ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். அதான் வந்து நீங்க எந்த அளவுக்கு சூஸ் பண்றீங்களோ சைஸஸ் அந்த அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் டவுன் பேமெண்ட்டும் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க கஸ்டமர்னா நீங்க கேப் அரேஞ்ச் நம்ம சைட்டுக்கு நீங்க ஃபேமிலியோட வரீங்கன்னா கேப் நம்ம பிக்கப் ட்ராப் ரெண்டுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க வந்து பஸ் அங்க இன்னும் போய் அலைய தேவையில்லை. உங்க லொகேஷன் எங்களுக்கு பின் பண்ணீங்கன்னா போதும், நாங்க வீட்டுக்கே டைரக்டா கேப் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ட்ராப்பும் நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே மக்களே, அதுக்கு நீங்க என்ன பண்ணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நானும் சிறப்பா இருக்கேன். சார் நம்ம வந்து நிறைய வீடியோ பண்ணிருக்கோம். அதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் தோணிட்டே இருந்தது. அதை கேட்டுறேன். உங்க சைட்டை வந்து பார்த்தாலே கஸ்டமர் வாங்கிடுவாங்கன்னு சொல்றீங்க, அது எப்படி வாங்குவீங்க? இல்ல, சைட்டு பார்த்தாலே வாங்கிடுவேன்னு சொல்றது ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒர்க் இருக்கு. ஏன் ஒருத்தர் சைட் வாங்கணும்? சைட்டு வாங்குறது 2 விஷயம் தான். ஒன்னு, அவங்களுக்கு பிடிச்ச லொகேஷனா இருக்கணும், அந்த லொகேஷன் கனெக்டிவிட்டியா இருக்கணும். இந்த 2 விஷயம் இருக்கும். 3வது பிடிச்ச பிறகு பிரைசிங் பார்ப்பாங்க. அக்கம் பக்கத்து விசாரிக்கும் போது மற்ற சைட்டை விட நம்ம சைட்டு பிரைசிங் எப்படி பார்ப்பாங்க, அதுவும் பெஸ்ட் பிரைஸ் இருக்கு, அப்புறம் வாங்கிட்டு போறீங்க. இதான் சிம்பிள் லாஜிக். வேற என்ன பார்க்க போறீங்க? நீங்க ஒரு சட்டை வாங்க போறீங்க, கலர் பிடிச்சிருக்கணும், கிளாத் பிடிச்சிருக்கணும், இதெல்லாம் பிடிச்சிருக்க பிறகு கடைசியில பிரைஸ் உங்களுக்கு தான் நீங்க வாங்குவீங்க. இந்த 3 ஆஸ்பெக்ட்ல பார்த்தனால இது 3மே கஸ்டமர் கண்டிப்பா பிடிக்குன்ற ஒரு தைரியத்துல கான்ஃபிடன்ட்ல சொல்றேன். 4 கஸ்டமர் வந்தாங்கன்னா கண்டிப்பா 3 கஸ்டமர் நீங்க பிளாட் வாங்கிடுறேன். ஆமா, டெவலப்மெண்ட் சைட்ல மட்டும் இல்ல, சைட்டை சுத்தி சைட்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர், எந்த திசையில போனாலுமே ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் சென்னை டு பெங்களூர் NH ஹைவேஸ்ல. பெங்களூர் போனாலும் இந்த ரோட தான் யூஸ் பண்ணுங்க, வேற ஆப்ஷன் இல்லை தெளிவா. ஓகே சார், இப்போ இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா 2-3 வருஷத்துல எப்படிப்பட்ட அப்ரிசியேஷன் கிடைக்கும்? லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன நடந்து சொல்றேன். அப்ப அடுத்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் என்ன ஆகணும் உங்களுக்கு புரிஞ்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல 3890 வித்துட்டு இருக்கோம். தண்டரம்ல பார்க் ஆர்ஜின் ஒரு ப்ராஜெக்ட். ஆனா இதுவே அட் பிரசன்ட் நம்ம இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் நீங்க போய் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து 6500 வித்துட்டு இருக்காங்க.
6,500. ஆமாம், இப்பவுமே அவங்களுக்கும் நமக்கும் ஒரு 2,000 ரூபா 2,000 சில்லரை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த லொகேஷன்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 1,500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. 1,500 rupees இந்த இடத்துல வித்துட்டு இருந்தாங்க. இந்த 2 வருஷத்துல 1,500 ரூபான்றது இப்ப நம்ம விற்கிற பிரைஸ் கம்பேர் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேல இருக்கு. 3,890 ரூபா போகுது. ஸோ அடுத்த 2 வருஷத்துல ஏன் ஏற போகுது அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்றாங்க, 8 வழிச்சாலை ஓப்பன் பண்ண போறாங்க, ஏர்போர்ட் போறதுக்கான மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஸ்டாப்பிங் வருது, பரந்தூர் ஏர்போர்ட் வந்து இந்த எலெக்ஷன் முடிச்ச பிறகு ஸ்பீட் அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிகிற சமயத்திலையும் ஸ்டார்ட் பண்ற நோக்கத்தில் இருந்தால டெஃபினட்டா அப்ரிசியேஷன் கிடையாது. 2026 இங்க வந்தீங்கன்னா 5,000 ரூபாய் இந்த இடம். ஓகேங்க சார், இப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க? 3,890 rupees ஒன்லி. அவ்வளவுதான். இதுல வந்து எக்ஸ்ட்ரா அந்த சார்ஜ் எல்லாம் இல்ல எந்த வேற சார்ஜ் ஆஸ் யூஷுவல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் லீகல் டாக் அதெல்லாம் வரும். லேண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3,890 per square feet வரும். ஓகே, ஆப்ஷன்ல எடுத்துட்டாலே ஏதாவது ஒரு ஆஃபர் வச்சுதான். ஆமாமா, பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான், ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தான். 365 days எல்லா ப்ராஜெக்ட்டும் ஆஃபர் எல்லாம் நம்ம போடுறதே கிடையாது. லாஸ்ட் டைம் ஆடி ஆஃபர் போட்டிருந்தோம். பிளாட் உங்களுக்கு இஎம்ஐ எங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டோம். இப்போ புதுசா ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணிருக்கோம். தீபாவளி முன்னிட்டு தங்க குதிரை அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். தங்க குதிரை ஆஃபர் லான்ச் பண்ணிருக்கோம். தங்க குதிரைனா இந்த மாதிரி ஒரு தங்க குதிரை கொடுப்பீங்களா? அந்த ஆஃபர் பேரு தங்க குதிரை தான். பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு 3,890 ரூபாயில ஒரு சதுரடி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கோல்டு காயின் ஆஃபரா கொடுத்துட்டு இந்த தீபாவளிக்கு மண்ணும் பொண்ணும் உங்க வீட்டுல. அதுவும் வந்து இதுலயே வந்து ஒரு சிலர் வந்து கண்டிஷன்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து பிளாட் புக் பண்ணி இத்தனை நாளைக்குள்ள 30 daysக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க நம்ம கொடுத்துருவோம். அது பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த கோல்டு காயின் கொடுப்பாங்க. ஆமா ஆமா. நீங்க வந்து முடிச்சிட்டு ஒரு 6 மாசம் இல்ல 6 மாசம் டைம் யாருமே கொடுக்கறது இல்ல. ரியல் எஸ்டேட்ல யாருமே அதை கேட்கறதே இல்ல. வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் 30 daysல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அப்படி பண்றவங்களுக்கு கோல்டு காயின் கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ. இந்த சைட்ல அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க. கிட்ஸ் பிளே ஏரியா, சிட்டிங் ஏரியா, இந்த மாதிரி ஒரு 8.5 ஏக்கர்ல வந்து ஒரு பார்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவனி ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீனிஷா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே மரங்களா வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க. ஒரு 25 அடி நீங்க தோண்டிங்கனாலே உங்களுக்கு தண்ணி வந்துடும். உடனே வீடு கட்டி குடியேறதுக்கான வசதி எல்லாமே இருக்குது. இபி கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. நீங்க இப்போ வீடு கட்டி குடியேற மாதிரி இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க. பூந்தமல்லி சைடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ப்ராப்பர்ட்டி தேடி இருந்தாங்களா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.